kind of devotional is against of in favor of BJP party. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரஜினிகாந்த் அகேன்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. I don't think so. இது என்னோட அபிப்பிராயம் இல்லை, இது உங்களோட அபிப்பிராயம் இருக்கா? நீங்கள் இப்படி திங்க் பண்ணுறாங்க, அது எப்படி அது அப்படி உண்மை இல்லை. அவங்க இது வரைக்கும் ஏதோ கிளாரிட்டி கொடுக்கல இந்த விஷயத்தில், ஸோ அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் பிஜேபி அவங்க எப்படி ஜாயின் பண்ணுவாங்க, என்னதான் மக்களுக்காக நல்லா செய்னாங்க இந்த பிஜேபி பார்ட்டி. ஸோ எதுக்கு போய் ரஜினிகாந்த் ஜி பிஜேபி ஜாயின் பண்ணோம், அவங்க மேலே அது பிரச்சனை வரும். சப்போஸ் அவங்களுக்கு பிஜேபி ஜாயின் பண்ணோன்னா அவங்க மேலே அது பிரச்சனை வரும். பிகாஸ் என்னென்னா பிஜேபி தான் இபிஎஸ் ஓபிஎஸ்ல அவங்க தான் கைடு பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒரு 4 years ஆயிடுச்சு. அவங்க மக்களுக்காக இந்த ஏஐஏடிஎம்கே என்ன தான் நல்லா பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பின்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் why didn't it come in the middle and make some kind of understanding for the betterment of the people? And Subramaniam Swamy sir யார் இருக்காங்க? அவங்க பிஜேபி தானே எம்பி. அவங்க என்ன சொல்கிறாங்க ரஜினிகாந்த் சார் பற்றி? ஸோ நீங்கள் அதான் கிளியராக சொல்லணும். அவங்க டபுள் பேட்டிங் ஆடுறாங்க. இங்கே இருங்க சுப்பிரமணியம் சாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அங்கே இருங்க பிஜேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது ரஜினி சார் நல்லா யோசிச்சுட்டு தான் அவங்க ஜாயின் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னா அதுதான் நல்லா யோசனை பண்ணி திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் முடிவு எடுக்கணும். சென்னை வந்திருக்கீங்க, ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திப்பீங்களா? டைம் இருந்தால் டெஃபினட்டாக மீட் பண்ணணும். பிஜேபி கவர்மெண்ட் இப்போ ஃபெயிலியர் சொல்லலாமா? ஏன்னா நரேந்திர மோடி அவர் பிரைம் மினிஸ்டர் பக்கோடா விதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேலை கொடுக்க முடியல, அவங்களால வேலை கொடுக்க முடியலன்னா பிஜேபி கவர்மெண்ட் ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கலாமா? இப்போ நான் சொல்கிறது திங் இல்லை. இது நீங்கள் தான் யோசனை பண்ணி பார்க்கணும். இது நீங்கள் தான் திங்க் பண்ணோம். அவங்க பக்கோடா செல் பண்ணோன்னா இது தப்பான விஷயம் இல்லை, அது கரெக்ட். அது யாரும் சொல்ல மாட்டாங்க இது தப்பான விஷயம் இருக்குன்னா, யாரும் சொல்ல மாட்டாங்க. அது கரெக்ட் தான், இது தப்பான விஷயம் இல்லை. ஆனால் இது ஐபிஎஸ் படிச்சினவன்னு, லாயர்ஸ் படிச்சினவன்னு, டாக்டர்ஸ் படிச்சினவன் அவங்க போய் பக்கோடா செல் பண்ணோன்னா அதுதான் எனக்கு ஒரு அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், கிரியேஷன் ஆஃப் ஜாப்ஸ் பண்ணணும். அது பண்ணாமல் இந்த மாதிரி அவங்க பக்கோடா போய் செல் பண்ணோன்னா அவங்களோட அர்த்தம் என்ன இருக்கு, அதுதான் நான் அதுக்கு சவால் கேட்குறேன். ஸோ இது என்னோட ஃபீலிங் இல்லை, இது ஜென்ரலாக அவங்க எப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு பக்கோடா செல் பண்ணுறது ஜாப் தப்பான ஜாப் இல்லைன்னா அது யாரும் சொல்ல மாட்டாங்க, அது தப்பான ஜாப் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அவங்க குவாலிஃபைடு பீப்புள் ஷுட் கோ அண்ட் செல் பக்கோடாஸ்னா ஏன் அவங்க இந்த பரிஸ்திதிக்கு வரணும்னா அதுதான் முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதுதான் முக்கியமான பிரச்சனை கேட்கணும். இவங்க 2.5 crore ஜாப்ஸ் சொன்னாங்க, ஆனால் 4 lakhs கூட கொடுக்கல சரியான. ஸோ இது யார் மேலே பிரச்சனை வரும்? ஸோ that is the most important question.